தோத்து போட்டு 13-14 இப்போ இன்னும் இல்ல இப்போ ஆனந்தி தோத்து போறதா நான் கண்டிப்பா நின்று பயந்தி ஓகேவா. ஆனா இன்னொருத்தவங்களுக்காக நான் இவ்வளவு நிப்பேனா தெரியல. ஏன்னா அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ 15 பேர் தானே ஆயிருக்கேன். இன்னும் இருக்கே நான் ஒண்ணும் இல்லை. நான் வந்து ராணுவ சேவ் பண்ணணும் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்த இடத்துல ராணுவத்துக்கு வெளில போட்டாங்கன்னா அப்ப நான் ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து இருக்காங்க. இது என்ன ஆகுது ஒண்ணுமே. ஒருவேளை தீபக் உள்ள போயிருந்தாருன்னா அடுத்து நம்ம எடுக்கும்போது தீபக் எடுத்து வச்சிருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? தீபக் ஒரே ஒரு இதுல அவுட் ஆயிடுவாரு. அவரு டாப் 1க்கு இதை பண்றோம்னா ஓகே. இப்போ அதே மாதிரி சும்மா நேற்று என்னோட கேம் பாருங்களேன். நான் வந்து ஜெயிக்கணும், ராணாவை சேவ் பண்ணணும். வா போயிட்டு இருக்கோம். அவன் ஃபைட் ராணாவுக்கு கேட்க பொம்மையை வாங்கி அவன் மாற்றி யாரும் வேற எதுவும் கேட்டுருக்கான். அவரோட மைண்ட் செட் தான் அந்த பண்ணி மேல சத்தியம் பண்ண நீ சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். பாயசமே நான் சாப்பிடல. வேணா உனக்காக பண்றேவா. நான் பாயசமே சாப்பிடல. அதுங்க இப்படிலாம் பண்ண. ஓ சரி, நான் பாயசம் சாப்பிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ணேன். ஸோ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா நான் வந்து உள்ள போகணும் தான் இருந்துச்சு. எனக்கு ஃபைட் எடுத்துக்கோங்க. எதுக்கு அவ்வளோ தூக்கம் அடிக்கணும்? வெளில போகலாம். பட் ஆனால் எனக்கு நான் ஜெயிச்சு ஸ்டார்டிங்கில் இருக்கோம்னா நம்ம ஜெயிச்சுலாம் இருந்துச்சு. நான் வந்து 5க்காக போயிட்டு 6 நான் சொல்லி பார்க்கவே இல்லை. சுற்றி நின்று பார்த்து எவனுமே இல்லை. ஸோ அங்கதான் மாட்டிருக்கேன். இங்கே எனக்காக நான் ஆடும்போது நான் தோக்குறேன். இங்கே இன்னொருத்தவங்காக ஆடும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. ரிவர்ஸ் ஆகுது. நம்ம லைஃப்க்கு நான் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் இல்லாம ஆடுறதுதான் கேம் பொறுத்தவரைக்கும். அதான் இந்த வாரியர் சொல்றாங்கல்ல, எல்லாமே வாரில் நியாயம் தான் வாங்கல. ஏய் அருள் அதை கழுவாதீங்க.